தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தாயாம் திரு அவை இன்று பெந்தகோஸ்தே திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தாம் விண்ணகத்திலிருந்து சென்ற பிறகு தூய ஆவியானவரை துணையாளராக அனுப்புவேன் என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறிய நாளே இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா. இதோ உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு தன் திரு அவையை தொடர்ந்து வழிநடத்த தூய ஆவியாரை அனுப்பினார். துணையாளரான தூய ஆவியின் வழி நாம் நடக்கிற போது அந்த ஆவி தரும் அமைதியும் மகிழ்ச்சியும் நமதாகும் என்பதை உணர்ந்து தொடர்ந்து சிந்தித்தவர்களாக இத்திருப்பலியில் இணைவோம். நம்மோடு இணைந்து இத்திருப்பலியில் கைத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பகவதி அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும், திருமண காரியத்தை ஆண்டவர் கைகூட செய்ய வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், ராமகிருஷ்ணன் அவர்கள் குடியிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். அடைக்கலம் அந்தோணிசாமி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். குழந்தைகளுடைய தொழில் வளர்ச்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பேர குழந்தைகளுடைய கல்வி நலனுக்காகவும், அருள் தந்தை இம்மானுவேல் ஜான்சன் அவர்களின் பணி வாழ்வு சிறக்க வேண்டும் என்றும், கிறிஸ்துவுக்குள் மரித்த அந்தோணிசாமி அவர்களது ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து ராஜன் ரெஜிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜமிக்ஷா இறை ஞானம் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும், பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சந்திரன் மரிய நட்சத்திரம் இவர்களுடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேர்ந்தமரம் மகாலிங்கம் ஜெயசேலி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பவித்ரா உடலுள்ள சுகத்திற்காகவும், ரேணுகா உடலுள்ள சுகத்திற்காகவும், படிப்பு நன்மைக்காகவும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை தாமஸ் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், மகனுக்கு அரசு கல்லூரியில் இடம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், மகளுடைய கல்வியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நினைத்திருக்கிற நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சேவியர் மைக்கேல் ராஜ் ஆரோக்கிய அருள் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜெனீஃபியா, ஜெஸ்ரூபா, ஷெரோமியா, ஜோஹன்னா, சாம் சேவியர், மெல்கிஸ் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்திலே வழிநடத்த வேண்டும் என்றும், ஒழுக்கம் தெய்வ பக்தியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜெகன் அக்சல்யா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கெல்வின் மெல்பா கல்வி ஞானத்திலே இறை பக்தியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற மெல்பாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழி நடத்த வேண்டும் என்றும், தொழில் வளர்ச்சிக்காக நினைத்திருக்கிற நல்ல காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஜான் ஆல்டுவின் முதலாவது ஆண்டு ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்திலே ஆண்டவர் அமைதி சமாதானம் நிலவச் செய்ய வேண்டும் என்றும், நினைத்திருக்கிற நல்ல காரியங்களை கைகூட செய்ய வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே நாமும் ஆண்டவருடைய அருள் வருவதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறையருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்தின் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுதாகர் ரமிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் புதிய வீடு கட்டி கொடுத்ததற்கு நன்றியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து புதிய இல்லத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அனைத்து விதமான நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்பதற்காகவும் குழந்தைகளை கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இந்த பெருவிழாவின் மறைபொருளால் தூய ஆவி எங்களை நிரப்ப நீர் உம்மை கையளித்தீரே. தூய ஆவியாரின் அதே கொடைகளை பெற்று நாங்கள் எக்காலத்திலும் நம்பிக்கையாளர்கள் என்கின்ற முறையில் ஆவியால் தூண்டப்பட்டு வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு அவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு தான் விண்ணேற்றம் அடைந்தபோது, இதோ உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை அனுப்புகிறேன் என்று கூறி தூய ஆவியானவரை நமக்கு பரிசாக கொடுத்தார். அந்த தூய ஆவியார் அன்னை மரியின் மீதும்
திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்த நிகழ்வை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. அச்சத்திலும் என்ன செய்வது என்று தெரியாது என்ற குழப்பத்திலும் இருக்கும் நமது வாழ்வில் தூய ஆவியார் ஒளியாக வருவார் என்ற நம்பிக்கையோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டுக்கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் அழைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட மக்கள் எவ்வாறு தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ரோமை நகர மக்களுக்கு புனித பவுல் எடுத்து கூறுவதே இன்றைய இரண்டாம் வாசகம். தூய ஆவியாரை உறுதி பூசுதலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் நமது வாழ்க்கையிலே ஊனியலுப்புக்கு உரிய செயல்களை களைந்துவிட்டு கடவுளின் ஆவியால் இயக்கப்படும் மக்களாக வாழ வேண்டும் என அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 3 முதல் 7, மேலும் 12 முதல் 13 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 3 முதல் 7, மேலும் 12 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரில் வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 14வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 15, 16, மேலும் 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் பொழுதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற
தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. தூய ஆவியாம் துணையாளரை உங்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் தருவார். இது இந்த நாளிலே, பெந்தகோஸ்தே பெருநாளிலே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தருகின்ற வாக்குமூலம். ஏனென்றால் இந்த பெந்தகோஸ்தே என்கின்ற வார்த்தை 50வது நாள் என்கின்ற அர்த்தத்தை சொல்லுகிறது. 50வது நாள் எதிலிருந்து 50வது நாள் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலிருந்து 50வது நாள். இந்த உயிர்ப்பு பெருவிழா என்பது பாஸ்கா பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கடலை கடக்கின்ற அந்த இரவு, கடந்து போகின்ற இரவு, அடிமைத்தனத்தை விட்டு வாழ்வுக்கு கடந்து போகின்ற அந்த இரவாக பாஸ்கா பெருவிழாவாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பாஸ்கா பெருவிழா 50வது நாள் வருகின்ற பொழுது இதை அறுவடை திருநாள் என்றும் சொல்லுகிறார்கள், 50வது நாள் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே இந்த 50வது நாள் அறுவடை திருநாள் அன்றுதான் முதலில் சீடர்களுக்கு தூய ஆவியானவர் பொழியப்பட்டார். ஆகவே பெந்தகோஸ்தே என்கின்ற இந்த சொல்லையே தூய ஆவியின் பொழிவு என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக காலகட்டத்திலே அமைந்துவிட்டது. எனவே அன்பு குழந்தைகளே, பெந்தகோஸ்தே பெருவிழா இந்த நாளிலே தூய ஆவியானவரை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தூய ஆவியானவர் விவிலியத்தின் ஆரம்பத்திலேயே வருகிறார். தொடக்க புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலேயே நமக்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகத்தை உருவாக்குவதற்கு ஆரம்பிக்கின்ற பொழுது, படைப்பின் தொடக்கத்தில் வார்த்தையால் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே அங்கே தண்ணீரின் மீது ஆவியானவர் வீற்றிருந்தார், அசைவாடி கொண்டிருந்தார், செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆவியானவர் என்கிறவர் ஒரு புதிய படைப்பை, ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குகிறவர் என்பது முதல் பொருள். ஏன் தண்ணீரில் அசைவாடி கொண்டிருந்தார்? தண்ணீர் என்பது ஒரு உயிரின் தொடக்கம். இந்த பூமியிலே மனித உயிர் மட்டுமல்ல, எந்த ஒரு உயிரும், ஒரு செல் உயிர் கூட இந்த பூமியில் இருக்கிறது என்று சொன்னால் அது தண்ணீர் இருக்கின்ற காரணத்தினால்தான். எனவேதான் நிலா என்கின்ற ஒரு கிரகணத்திலே மனிதர்கள் விஞ்ஞான ராக்கெட்டுகளை அனுப்பி அங்கே தண்ணீருக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தான் பார்க்கிறார்கள். ஏறக்குறைய இந்த விவிலியம் பல நூறு ஆண்டுகளை தாண்டி, 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கின்ற இந்த விவிலியம் தொடக்கம் தெளிவாய் சொல்லுகிறது, தண்ணீர் தான் உயிரின் ஆரம்பமாக இருந்தது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் எழுதுகிற பொழுது நீரின்றி அமையாது உலகு. இப்போது 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிநாட்டு அறிஞர்கள் இதோ தண்ணீர் தான் இந்த இருத்தலின் மையம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்து எந்த நாட்டு விஞ்ஞானி கண்டுபிடித்தாலும் தண்ணீரின் முக்கியத்துவத்தை குறைக்க முடியாது. எனவே விவிலியம் என்பது ஒரு ஆன்மீக புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு விவிலியம் என்பது ஒரு அறிவியலை மையமாக கொண்ட ஒரு வாழ்வியல் புத்தகம் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எனவே இந்த தூய ஆவியானவரை பல வடிவத்தில் பார்க்கலாம். புதிய தொடக்கம் என்று தியானிக்கலாம். அதுபோல இந்த தூய ஆவியானவர் தீமையை சுட்டரிக்கின்ற நெருப்பு, சமாதானத்தை தருகின்ற புறா, என்னென்ன வடிவங்கள் உண்டோ, என்னென்ன செயல்பாடுகள் உண்டோ எல்லாம் இந்த தூய ஆவியானவருக்கு கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு திருச்சபை வாசகங்கள் மூலமாக ஒரே ஒரு கருத்தை நம்முடைய புத்தியில் எடுத்துக்கொள்ள சொல்லுகிறது. அது என்னவென்றால், தூய ஆவியாம் துணையாளர் உங்களுக்கு அருளப்படுவார். மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் வழிப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். வழிப்பயணம் என்பது ஏதோ நாடு காடெல்லாம் சுற்றுதல் என்பதல்ல. வாழ்க்கை என்பதே ஒரு பயணம், ஒரு வழிப்பயணம். என்ன வழி? இதோ ஆரம்பித்து நிறைவை நோக்கிய, முழுமையை நோக்கிய ஒரு வழிப்பயணம். இந்த வழிப்பயணத்திலே மனிதன் தனியாக அல்ல, துணையோடு பயணப்படுகின்றான். துணை என்று சொன்னால் வாழ்க்கை துணை என்பது கணவன் மனைவிக்காக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் பிறக்கின்ற குழந்தையே துணையோடு தான் பிறக்கின்றது. தாய் தந்தையர் அங்கே இருக்கிறார்கள்.
ஒரு காட்டிலே மான் ஒன்று குட்டி போடுகிறது. ஒருவேளை அந்த மான் இறந்து விட்டது என்று சொன்னால் இந்த குட்டி தனியாக விடப்படுகிறது. ஆனால் அந்த மான் குட்டி பிழைத்து கொள்ளும். காரணம் என்னவென்றால் ஒரு 10 நிமிடத்திலே எழுந்து நடந்துவிடும். நகர்வு என்பது மனிதன் தனித்து வாழ்வதற்காக, உயிரினங்கள் தனித்து வாழ்வதற்கான ஒரு இயற்கை தந்திருக்கின்ற ஆற்றல் நகர்தல் என்பது. அது ஒரு கோழியாக இருக்கட்டும் அல்லது காட்டில் வாழுகிற எந்த பறவையாக இருக்கட்டும், மனித உதவி அல்ல, எந்த விலங்கின் உதவியும் இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை எந்த விலங்கின் குழந்தையும் வாழ முடியும். ஆனால் ஒரு மனிதன் குழந்தை பெற்றெடுத்தான் என்று சொன்னால் அந்த மனித குழந்தை எழுந்து நடப்பதற்கு, ஊர்ந்து தவழ்வதற்கு 5-6 மாதங்கள் ஆகும். மனித இனத்திற்கு மட்டும் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மனிதன் பிறரின் துணை இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் எல்லா விலங்குகளும், பாம்பு பல்லி தொடங்கி பெரிய பெரிய டினோசர், சிங்கம்புலி என்று சொல்லப்படுகிற, ஏன் யானை குட்டி 1 மணி நேரத்தில் எழுந்து நடந்துவிடும். ஆனால் இத்தனையோண்டி பிறக்கின்ற ஒரு மனித குழந்தை நகர்ந்து கொள்ளாது. காரணம் என்னவென்றால் படைப்பில் இறைவன் இயற்கையிலேயே துணையோடு தான் வாழ வேண்டும் என்றுதான் மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. வயதான காலத்தில் எந்த விலங்காவது இன்னொரு விலங்கு தான் அதை தூக்கி கொண்டு போக வேண்டும் மருத்துவமனைக்கோ அல்லது எங்கேயோ என்று இல்லை. கம்புகளை ஊனிக்கொண்டு நடக்கிறது அல்லது நடக்க தெரியாமல் இருக்கிறது என்று எந்த விலங்குக்கும் இல்லை. எல்லா விலங்குகளும் சாகும் வரை நகர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மட்டும்தான் படுத்து விடுவான். படுத்த பிறகு வயதான காலத்திலே யார் சண்டை போட்டார்களோ அவர்கள்தான் கவனிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். இதெல்லாம் ஏன்? மனித வாழ்வின் பயணத்தில் இந்த உடல் மட்டும் மனிதன் இல்லை, இந்த உடலை தாண்டிய ஒரு அம்சம் இந்த உடம்புக்குள் இருக்கிறது. ஊனியல்பால் மட்டும் உந்தப்படுகிற, உண்டேன் உறங்கினேன் இதோ உற்பத்தி செய்தேன் என்கின்ற ஒரு விலங்குக்குரிய நிலையில் மட்டும் இந்த மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. மாறாக மனிதன் என்பவன் ஆன்மீக பிராணி, ஸ்பிரிச்சுவல் பீயிங் என்று சொல்லுகிறார்கள். இந்த உயிருக்குள் இருக்கின்ற, இந்த உடம்புக்குள் இருக்கின்ற ஆன்ம நிலை என்பதுதான் உயர்ந்த நிலை. அதுதான் மனிதனுடைய அடிப்படை நிலை. இதற்கு எடுத்துக்காட்டுகள் இன்னும் தேவைப்பட்டால் 3 நாளுக்கு கூட நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். ஏனெனில் விஞ்ஞான பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் சமூக அடிப்படையிலும் வாழ்வியல் கூறுகளிலும் எல்லா இடங்களிலும் இது இருக்கிறது. எனவே முதல் புள்ளியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் என்பவன் உடல் சார்ந்த விலங்கல்ல. கலாத்தியர் புத்தகத்தில் பவுல் தெள்ளத்தெளிவாக சொல்லுகின்றார், இதோ நாம் ஊனியல்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கவில்லை, அடிமைப்பட்டு இருக்கவில்லை. ஆனால் அப்படி அல்ல ஒரு விலங்கு. அதற்கு பசி வந்தால் முடிந்தது. ஆனால் மனிதன் ஒரு வீட்டிலே தாயோ தந்தையோ அல்லது சகோதர சகோதரிகளோ கூட உணவு குறைவாகத்தான் இருக்கிறது, அல்லது ஏன் விருந்தினர் வந்து விட்டார்கள், உணவு அவ்வளவுதான் இருந்தது, உணவினருக்கு கொடுத்துவிட்டு தன் பசியை அடக்கி கொள்ளுகிற, காத்து கொள்ளுகிற, இந்த உடம்பை வெற்றி கொள்ளுகிற வாழ்வுக்கு அடிப்படை பசி, உணவு, அதை கூட வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்ற, ஒதுக்கி தள்ளுகின்ற, தியாகம் செய்கின்ற ஒரு ஆற்றல் மனித இனத்திற்குத்தான் உண்டென்றால் அது இந்த உடம்பிற்கான ஆற்றல் அல்ல. இந்த உடம்பை தாண்டி, இந்த புத்தியை தாண்டி, இந்த உயிரை தாண்டி, இந்த உணர்வுகளை தாண்டி, இந்த சிந்தனை முறையை தாண்டி உள்ளே இருக்கின்ற ஆவி, தூய ஆவி. எனவேதான் இந்த தூய ஆவியினுடைய பெருவிழா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வாழ்க்கைக்கு எதை துணையாக கொண்டு போகிறீர்கள்? கல்யாணம் முடிக்கணும், நகை துணையாக கொடுத்து அனுப்புகின்றோம், பேங்க் பேலன்ஸ் துணையாக கொடுத்து அனுப்புகின்றோம், வேலை துணையாக கொடுத்து அனுப்புகின்றோம். சொல்லுகிறார்கள், என்ன கல்யாணம் காட்சியெல்லாம் நெருங்குது, இல்லை ஒரு வேலை மட்டும் கைக்கு வசம் அமைஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கைக்கு துணையாயிருமா, பிறகு திருமணம் முடித்து கொள்ளலாம். திருமணத்தை விடுங்கள், அதுக்கு முன்பே நீங்கள் யோசித்து பாருங்கள். சகோதர சகோதரிகள் துணையாக இருக்கிறார்கள், உறவாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கத்தில் ஒருவர் போகிறார், என்ன உன் தம்பி கூட வரலையா, அக்கா கூட வரலையா, எதுக்கு வீணா தனியாவா போகிற, இல்லையா செல்ஃபோன் இருக்க துணைக்கு, பேச வேண்டும் என்றால் யாரோடும் பேசலாம், பாட்டில் கேட்க வேண்டும் என்றால் கேட்டுக்கொள்ளலாம், படங்கள் பார்த்து கொள்ளலாம். என்னுடைய வாழ்வின் பயணத்தில் எனக்கு துணையாய்
ஏதேதோ கருவிகளை, ஏதேதோ காரியங்களை மனிதர்கள் இன்றைக்கு தேடுகிறார்கள். ஒருவர் கவிதையாகவே எழுதுகிறார். அவருடைய புத்தகத்தில், எனக்கு வாழ்க்கையில் யார் இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் காஃபி இருந்தால் போதும். 1 மணி நேரம் எனக்கு சும்மா இருக்கிறதா, எனக்கு துணை யாரும் அல்ல, ஒரு கப் காஃபி அப்படியே உட்கார்ந்து ரசித்து குடிக்க ஆரம்பித்தேன் என்றால் 1 மணி நேரம் போனதே தெரியாது. ஏதாவது பரவாயில்ல, காஃபியோடு முடிந்தது. துணைக்கு சாராயத்தை தேடுகிறவர்கள் நிறைய மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். இதோ துணைக்கு எங்கேயோ போகிறோம், தனியாகவா போகிறாய், இருட்டாய் இருக்கிறதே, இருட்டு பிரச்சனை இல்லை, இதோ டார்ச் லைட் இருக்கிறது எனக்கு துணைக்கு. துணை என்கின்ற வார்த்தையை வாழ்க்கையின் பயணத்திலே மனிதர்கள் பணத்தில், செல்வத்தில், புகழில், அழகில், அறிவில், ஆற்றலில், இதோ படை பலத்தில், இன்னும் இருக்கின்ற இந்த பொருட்களில் என்று எத்தனையிலோ தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தூய ஆவியாம் துணையாளர் ஒருவரே உண்மையான துணையாளர். காரணம் என்ன? சாராயம் துணைக்கு வரும். ஒரு வருத்தம், வலி, வேதனை, நீங்கள் தங்களை மறப்பதற்காக ஒரு காஃபி குடிக்கலாம், தன்னை மறப்பதற்காக ஒரு சினிமாவிற்கு போகலாம், தன்னை மறப்பதற்காக ஒரு ஷாப்பிங் போகலாம், அல்லது தன்னை மறப்பதற்காக கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு கொண்டிருக்கலாம். அது மறக்க செய்யும். ஆனால் தூய ஆவியாம் துணையாளர் உங்களுக்கு வருவார். அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி நடத்துவார். நீங்கள் சந்திக்கின்ற சவாலை, அந்த சவாலை சந்தித்து சாகடித்து சிதறடித்து அந்த சவாலை தாண்டி போக வேண்டும். அதுதான் வாழ்வு. கல்லறையிலே படுத்துக்கொள்வதோ, பதுங்கு குழிக்குள் ஒதுங்கிக் கொள்வதோ வாழ்வல்ல. அதைத்தான் நாம் தேடுகின்ற இந்த துணைகள், இந்த உலகத்தின் துணைகள் செய்கின்றன. ஆவியானவர் ஒருவரே மனச்சான்று என்கின்ற வடிவத்தில் நமக்குள் இருக்கின்றார். உங்களுக்கு நான் சொன்னதை நினைவூட்டுவார். ஒரு செயல் செய்ய போகிற பொழுது அங்கே ஆவியானவரின் குரல் நமக்குள் கேட்கிறது. இதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா, இதை செய்யாதே, இது உனக்கு ஆகாது, இது பாவத்தின் காரியம், இறுதியிலே உன்னை பாவத்தில் கொண்டு போய் முடித்துவிடும். நினைவூட்டுகிறார். நினைவூட்டுவதற்கு செவிபடுக்கிறவர்கள் இதோ வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். எனவேதான் மீண்டும் பவுலின் வார்த்தைகளுக்கு நாம் வர வேண்டும். ஏனென்றால் ஆவியானவரை பற்றி, இதோ அதனுடைய செயல்பாடுகளை பற்றி, தூய ஆவியின் கனிகளை பற்றி, அன்பு. இந்த உலகத்தில் அன்பு 2 வகைப்படும். நம்மை மறக்கடிக்க செய்கின்ற, தன்னை இழக்க செய்கின்ற, அழிவை நோக்கி நகர்த்துகின்ற அன்பும் இருக்கிறது. தன்னை தியாகம் செய்கின்ற, இதோ சிந்தனை செய்ய செய்கின்ற, விழிப்புணர்வு ஊட்டுகின்ற அன்பும் இருக்கிறது. மகிழ்ச்சி, தூய ஆவியின் கொடைகளில் இன்னொன்று மகிழ்ச்சி. யோசித்து பாருங்கள். களியாட்டங்களில், சாராயங்களில் வருகிற, குதியாட்டங்களில், குத்தாட்டங்களில் வருகிற மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சி தரமானதா, தகுதியானதா? ஆனால் தூய ஆவியானவர் தருகின்ற மகிழ்ச்சி வாழ்வுக்குரியது. தன்னையும் மகிழச் செய்யும், பிறரையும் இன்புற்று வாழச் செய்யும். எனவே தூய ஆவியின் கனிகள் இன்றைக்கு உலகத்தில் எதிலும் இருந்தோ, ஏதோ ஒரு துணையிடமிருந்து, ஏதோ ஒரு பொருளில் இருந்து, ஏதோ ஒரு சூழலில் இருந்து, ஏதோ ஒரு தேடலில் இருந்து பெற்றுக்கொண்டுகிறோம் என்று சொன்னால், கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் மீண்டும் சொல்லுகிறார், மனிதன் ஊன் இயல்பிற்கு அடிமைப்பட்டு கடமைப்பட்டு இருக்கவில்லை. ஒருவேளை தன் ஊன் உடலில் விதைக்கிறவர் அழிவை அறுவடை செய்கின்றார். ஆவிக்குரிய இயல்பில் விதைக்கின்றவர் வாழ்வை அறுவடை செய்கின்றார். நாம் வாழ்வை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற ஆவியானவரை உணரத்தான் வேண்டும். ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். தூண்டுதல் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எது உங்களை தூண்டுகிறது? கோபம் தூண்டுகிறது. யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு காரியத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் பதில் சொன்னீர்களா? உங்கள் கோபம் பதில் சொன்னதா? ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நீங்கள் புத்தியினால், ஆவியினால் தூண்டப்பட்டு உள்ளிருந்து, உங்களுடைய அந்த ஆன்ம ஸ்பிரிட்டில் இருந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்களா? ஆசையால் தூண்டப்பட்டு அந்த காரியத்தை செய்தீர்களா? ஊன் இயல்பு என்கிற பொழுது பொறாமை, கோபம், ஆசை, வெறுப்பு, பகை எத்தனையோ இருக்கிறது.
எனவே சண்டை சச்சரவு பொறாமை என்று ஊனியல்பின் செயல்பாடுகளாக குறிக்கின்ற பவுலடிகளார் ஆவியினுடைய கொடைகளாக இதோ இந்த அன்பை, மகிழ்ச்சியை, அமைதியை, பொறுமையை, தன்னடக்கத்தை, நம்பிக்கையை, பரிவை, இதெல்லாம் ஆவிக்குரிய தூண்டுதலால் எழுப்பப்படுகிற மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை. இப்படி அன்பினால் உந்தப்பட்டு வாழுகிற பொழுது, மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிற பொழுது, அமைதி நமக்குள் குடிகொண்டிருக்கிற பொழுது, பொறுமை இருக்கின்ற பொழுது, இந்த ஆவியின் கொடைகளால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அல்லது ஒரு 6 மாதம் முயற்சி செய்து பாருங்கள். இந்த தூய ஆவியின் பெருவிழாவில் நான் முடிவு செய்கிறேன், என் ஊன் இயல்பின், என் இச்சைகளின், என் ஆசைகளின், என் ஆடம்பரங்களின், என் ஆர்ப்பாட்டங்களின் அடிப்படையில் என்னுடைய செயல் தூண்டப்படக்கூடாது. என்னுடைய செயல் அறியாமையில் இருந்து அல்ல, ஆண்டவர் கொடுத்த ஆவி எனக்கு எதை கற்றுத்தந்தாரோ அந்த கற்றுத்தந்தலின் அடிப்படையில் மட்டும் என்று இன்று தொடங்கி கிறிஸ்துமஸ் வரை ஒரு 6 மாதம் கான்சியஸா ஒரு டைரி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டே வாருங்கள். இன்று என்னென்ன செய்தேன், இது ஆவியால் தூண்டப்பட்டு நான் செய்த காரியங்கள் என்ன, என்னுடைய ஊனுடலின் இச்சையினால் தூண்டப்பட்டு, என்னுடைய உள்ளத்தின் தீய பண்புகளினால் தூண்டப்பட்டு அழிவை நோக்கி எந்த காரியம் என்னை நடத்தியது. எழுதிட்டே வாங்க. 6 மாதம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். எழுத எழுத ஆவியானவர் உங்களுக்குள் வந்து உட்கார்ந்து கொள்வார். முழு உண்மையை நோக்கி, அரைகுறை உண்மை அல்ல, முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அந்த ஆவியால் தூண்டப்பட்டு முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட்டு வாழ இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆவியின் வரங்களும் ஆவியின் கொடைகளும் நமக்கு உறுதுணையாய் நிற்பதாக. ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பு இறைவா, தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டு உமது பணியை இவ்வுலகில் செய்து வரும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியருக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்களின் பணியை ஆசீர்வதித்து அவர்கள் மென்மேலும் உமது ஆவியின் வழி வாழ எங்களை வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா,
எங்கள் நாட்டு தலைவர்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு நாட்டை அமைதி வழியில் நடத்தி செல்ல தேவையான அருளை அவர்கள் மீது பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வில் தூய ஆவியாரால் வழிநடத்தப்படவும் ஊனியல்புக்கு உரிய செயல்களை களைந்துவிட்டு ஆவிக்குரிய மக்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, போரினாலும் இயற்கை சீற்றத்தினாலும் கொள்ளை நோய்களாலும் பாதிக்கப்பட்டு அச்சத்திலும் குழப்பத்திலும் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கும் உம் மக்களை பாரும். உமது தூய ஆவியார் கொண்டு வந்த அதே அமைதி மற்றும் மகிழ்ச்சி இவர்கள் வாழ்விலும் கிடைக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக மன்றாடுவோம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இம்மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்கள் வாழ்வின் நிறை உண்மைகளை நோக்கி எங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கிறீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். ஆகவே இந்நாளில் தூய ஆவியை வழங்குகிறீர். உமது திரு அவை பிறந்த இந்நாளிலே அதே ஆவியார் எங்கள் அனைவருக்கும் இறை அறிவை ஊட்டுகிறார். பல்வேறு மொழிபேசு மக்களை ஒருங்கிணைத்து ஒரே நம்பிக்கையை அறிக்கையிடச் செய்த அவர் உலகம் முழுவதிலும் ஆவியை பொழிந்து ஒரே நம்பிக்கையை அறிக்கையிடச் செய்கிறார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: Thank you.
இதை அமைதியே இறைவா. நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவியிருக்கும் உமது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் தூய ஆவி பெருவிழாவை கொண்டாடி தாங்கள் பெற்ற தூய ஆவியின் உண்மையான தூண்டுதலுக்கு ஏற்ப திருமுழுக்கிலே உறுதி பூசுதலிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தூய ஆவியினுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அதனால் உமது இறை உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டு இறை ஆற்றலுக்காக ஏதோ கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல ஒரு தாகத்தோடு உமக்காக ஒரு தாகத்தோடு ஆன்ம தாகத்தோடு தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு பாசத்தோடு நேசத்தோடு உண்மையான அன்போடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த இறை மக்கள் அத்தனை பேரையும் உமது தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற கிறிஸ்துவில் மரித அந்தோணிசாமி, ஜான் ஆல்டுவின், சந்திரன், மரிய நட்சத்திரம் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 10ஆம் தேதி செவ்வாய், தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய், நண்பகல் 11 மணிக்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து உவரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 11ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 12ஆம் தேதி வியாழன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 13ஆம் தேதி செவ்வாய், 13ஆம் தேதி வெள்ளி பதுவை நகர் புனித அந்தோனியார் நினைவு விழா. அன்று மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் புனித அந்தோனியாரின் திருவிழா திருப்பலி. தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி அந்தோனியாரின் சப்பரப்பவனி நடைபெறும். 14ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 15ஆம் தேதி ஞாயிறு தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா. அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் சகாயமாதா அன்பியம். சகாயமாதா அன்பியத்துக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை அன்னை தெரேசா அன்பியம் சிறப்பு செய்வார்கள். அறிவிப்பு. தினமும் மாலை 6:30 மணிக்கு நம் பங்கு ஆலயத்தில் திரு ஜெபமாலை சிறப்பாக ஜெபிக்கப்படுகின்றது. அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆங்கில மாதத்தின் முதல் வெள்ளி நம் ஆலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு கத்சமணி ஜெப விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி. அடுத்த மாதம் அனைவரும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த மாதம் புனித கிலேலியா அன்னை திருவிழா கடந்த ஆண்டு மிகச் சிறப்பாக கொண்டாடினோம். இந்த 2ஆம் ஆண்டு பெருவிழாவை கொண்டாட வரும் ஞாயிறு 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திட்டமிடல் கூட்டம் நடைபெறும். அன்பிய பொறுப்பாளர்கள், ஊர் பொறுப்பாளர்கள் மற்றும் பக்த சபை பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற மில்பாவிற்கு நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கரவொலி மூலம் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். புனித கிலேலியாவின் திருவுருவம் இந்த வாரம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஜெகன் அக்சிலியா இவர்கள் இல்லத்திலிருந்து இன்ஃபென்ட் பெலினா இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கிலேலியா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கிலேலியா வழியாக இறையறைகளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் எங்களுக்கு வலிமை சேர்ப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அப்படி அமர்வோம். நம்முடைய அருள் சகோதரிகள் அவர்கள் இருவர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போது வரவேற்பு கொடுக்கப்படும். நமது சுரண்டை பங்குத்தளத்தில் அருட்பணி ஆற்றக்கூடிய பிரான்சிஸ்கன் அருட்சகோதரிகள் இல்லத்தில் தலைமை அருட்சகோதரியாக பொறுப்பேற்று இருப்பவர்கள் அருட்சகோதரி நம்பிக்கை மேரி அவர்கள். இவர்கள் நமக்கு புதியவர்கள் அல்ல. 1990களில் சுரண்டை சேந்தமரம் பங்கின் கிளை கிராமமாக இருந்தபோது சுரண்டையில் பிரான்சிஸ்கன் அருள் இல்லம் தொடங்கப்பட்ட தொடக்க காலத்தில் நமது ஆர்சி நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியையாக வருகை தந்து 5-6 ஆண்டுகள் அருட்பணி ஆற்றியுள்ளார்கள். தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு வாக்கில் பள்ளியின் தலைமை ஆசிரியையாகவும் அருட்பணி ஆற்றியிருக்கின்றார்கள். தொடர்ந்து 3வது முறையாக இப்போது தலைமை அருட்சகோதரியாக நம்மிடையே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. சுரண்டை இறை சமூகத்தின் சார்பாக அவர்களை இன்முகத்தோடு இருகரம் கூப்பி வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். அருட்சகோதரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்தபடியாக அருட்சகோதரி அவர்களோடு இணைந்து அருட்பணியாற்ற நம்மிடையே வருகை தந்திருப்பவர்கள் அருட்சகோதரி ஃபிலோ அவர்கள் நமக்கு புதியவர்கள் என்றாலும் ஒரு புதிய பணித்தளத்திற்கு அருட்பணியாற்ற வருகை தரும்போது அந்த பணித்தளம் எத்தகையதாக இருக்குமோ, இறை மக்களின் அணுகுமுறை எப்படி இருக்குமோ என்ற ஒரு வகை கவலை மேலோங்குவது இயற்கையே. ஆனால் நம்மிடையே 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அருட்பணியாற்றி நம் அன்பை அனுபவபூர்வமாக உணர்ந்த அருட்சகோதரி நம்பிக்கை மேரி அவர்கள் நமது இறை சமூகத்தை பற்றி ஏற்கனவே எடுத்து கூறியிருப்பார்கள் என நம்புகிறோம். சுரண்டை பணித்தளம் உங்களது தாய் வீடு போல இறை பணியாளர்களை தங்களது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக பாவித்து அன்பு காட்டக்கூடிய ஒரு இறை சமூகம்தான். அருட்சகோதரி ஃபிலோ அவர்களையும் உளமார்ந்த அன்போடும் முகமலர்வோடும் வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அந்தோனியார் ஜெபக்குழுவின் சார்பாக அருட்சகோதரிகள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. மரியன்னை அன்பியத்தின் சார்பாக அருட்சகோதரிகள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகின்றது. புனித கிளேலியா சபை சார்பாக அருட்சகோதரிகள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகின்றது. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.